வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. மத்திய கிழக்கு நாடுகளில் இன்றும் தொடரும் இக்கட்டான போர்களின் வரலாற்று தொடரில் இதோ வருகின்றது இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே. ஈராக் போர் பேரழிவின் தொடக்கம். செப்டம்பர் 11க்கு பிறகு உலக அரசியலில் ஒரு நம்பிக்கை வேகமாக பரவியது. அச்சத்தை முன்னரே அழித்து விட வேண்டும். இந்த சிந்தனையின் மையமாக மாறியது ஈராக். 2003ஆம் ஆண்டிற்குள் அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டணி நாடுகள் ஒரே குற்றச்சாட்டை முன்வைத்தனர். ஈராக் அழிவுகர ஆயுதங்களை வைத்திருக்கின்றது. ரசாயன ஆயுதங்கள், உயிரியல் ஆயுதங்கள், அணு ஆயுத முயற்சிகள். இந்த குற்றச்சாட்டுகள் உறுதி செய்யப்படவில்லை. ஆனால் போரின் தீர்மானம் ஏற்கனவே எடுக்கப்பட்டது. 2003ஆம் ஆண்டு மார்ச் அமெரிக்கா ஈராக் மீது நேரடி தாக்குதல் தொடங்கியது. இந்த போர் ஆபரேஷன் ஈராக் ஃப்ரீடம் என்று அழைக்கப்பட்டது. முதலில் வான்வழி தாக்குதல், பின்னர் நிலப்படைகள். சில வாரங்களில் பாக்தாத் வீழ்ந்தது. சதாம் ஹுசைன் ஆட்சி முடிந்தது. உலகம் நினைத்தது இன்னொரு போரும் முடிந்தது. ஆனால் உண்மையான பேரழிவு இப்போதுதான் தொடங்கியது. ஒரு அரசு வீழ்ந்ததும் ஒரு வெற்றிடம் உருவானது. காவல் இல்லை, நிர்வாகம் இல்லை, பாதுகாப்பும் இல்லை. இந்த வெற்றிடம் குழப்பமாக மாறியது. ஈராக் சமூகம் உள்ளுக்குள் பிளந்து போனது. ஷியா, சன்னி, குர்துக்கள். இந்த பிளவுகள் அரசியலாக மாற்றப்பட்டன. உள்நாட்டு போர் மெல்ல தொடங்கியது. வெளிநாட்டு படைகள் அமைதி கொண்டு வருவார்கள் என்று நினைத்த மக்கள் மெதுவாக அவர்களை ஆக்கிரமிப்பாளர்களாக பார்க்க தொடங்கினர். இந்த மனநிலை எதிர்ப்பை உருவாக்கியது. இந்த எதிர்ப்பிலிருந்து பிறந்தது புதிய ஆயுத குழுக்கள், கிளர்ச்சி, குண்டுவெடிப்புகள், தற்கொலை தாக்குதல்கள். ஈராக் ஒரு நாடாக மட்டும் அல்ல, ஒரு போர்க்களமாகவே மாறியது. அமெரிக்கா ஒரு விஷயத்தை உணர்ந்தது. போரில் வெற்றி பெறுவது எளிது, ஆனால் அமைதியை உருவாக்குவது கடினம். 2003ஆம் ஆண்டில் போர் ஒரு முடிவை கொடுக்கவில்லை. அது தீவிரவாதத்திற்கு வழிவகுத்தது. பிராந்திய பதற்றத்தை அதிகரித்தது. மத்திய கிழக்கை இன்னும் நிலையற்றதாக மாற்றியது. பின்னர் அந்த போர் குறித்து ஒரு உண்மை வெளியானது. அழிவுகர ஆயுதங்கள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இந்த உண்மை உலகம் முழுவதும் நம்பிக்கையை உடைத்தது. நிறைவாக, ஈராக் போர் 2003ஆம் ஆண்டில் நடந்த இந்த போர் ஒரு போர் மட்டும் அல்ல, ஒரு எச்சரிக்கை. தவறான தகவல்களால் தொடங்கிய போர் முழு பிராந்தியத்தையும் மாற்றியது. அதன் விளைவுகள் இன்றும் மத்திய கிழக்கில் உயிருடன் இருக்கின்றன. நன்று நண்பர்களே, இந்த தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம்.